JSAM மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் வேதமும் குறளும். இன்றைய வேதவசனம், தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாழான பட்டணம் போலிருக்கிறான். குறள் இப்படியாய் சொல்லுகிறது: ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்புடைத்து. இதனுடைய விளக்கம் என்னவெனில், உறுப்புகளை ஓர் ஓட்டுக்குள் அடக்கிக் கொள்ளும் ஆமையைப் போல் ஐம்பொறிகளையும் அடக்கியாளும் உறுதி காலமெல்லாம் வாழ்க்கைக்கு காவல் அரணாக அமையும். வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது: நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். சிந்தனைக்கு: சமாதானத்தின் தேவன்தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. நாங்கள் எங்கள் ஐம்பொறிகளையும் உம்மை போல் அடக்கி உமக்கு சித்தமானதை மாத்திரம் பார்க்கவும், நலமானதை செய்து கிரியைகளில் உம்மை வெளிப்படுத்தி பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொண்டு உம்மை மகிமைப்படுத்தவும் எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.